இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான மோதலை நிறுத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியான விதம் புதிராக இருப்பதாக ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தள பக்கத்தில் ப. சிதம்பரம் வெளியிட்டுள்ள பதிவில் நேற்று மாலை 3:35 மணிக்கு பாகிஸ்தானின் ராணுவ ஜெனரல் இந்திய ராணுவ ஜெனரலை தொடர்பு கொண்டு சண்டை நிறுத்தத்தை முன்மொழிந்ததாகவும் அதை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மாலை 5:25 மணிக்கு சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை எக்ஸ் பதிவு மூலம் வெளியிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சில நிமிடங்களுக்கு பின்னர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பொது இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தும் என்று குறிப்பிட்டதையும் சிதம்பரம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன் பிறகு 6 மணியளவில் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் சுருக்கமான அறிவிப்பை வெளியிட்டதாக கூறியுள்ள ப. சிதம்பரம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த நிகழ்வுகள் மற்றும் அது தொடர்பான அறிவிப்புகளின் காலவரிசை புதிராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை செயலரின் பேட்டியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறித்தோ அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அறிவிப்பு குறித்தோ பொது இடத்தில் நடைபெறவுள்ள சந்திப்பு குறித்தோ எந்த குறிப்பும் இடம்பெறாதது புதிராக உள்ளது என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.